வருஷமாய். Come on, raise your hands and pray. Thanks. இவனை கட்டி இருக்கிறேன். Every spirit of bondage, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பலவானை கட்டி விடுகிறார். அவனுடைய கட்டிலிருந்து இவனை நான் இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக எல்லா ஆவியும் அலைவா அலைவா in Jesus' name. வாட்டிய தாமராக்கி எல்லாத்திலையும் அவனை பலகீனப்படுத்தி இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது அவனுடைய கருவை. வைத்து காட்டியிருக்கிற சகல கட்டுகளும் மந்திர கட்டுகளும் ஈஸ்வர நாமத்திலே இறந்த போகட்டு. அற்புதத்தை லிவனான் என் பழைய பாம்பே ஈஸ்வரன் நாமத்திலே போயிடு. லேவமன்கா இன்னைக்கு மதியானம் இதை பற்றி தான் கிளாஸ் எடுப்பேன். யோகசை கட்டில கொண்டு வச்சுக்க அவன் போய் தான் ஆகணும். சொல்லியாச்சுன்னா போய்தான் ஆகணும். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்க விசுவாசம் அதிகாரம். We are breaking for lunch. Correct ரெண்டே காலம் மணிக்கு இங்க பாட்டு தொடங்கிடும். We will continue where we left. ஓடன் கட் பண்ணி
ಹ್ಞೂ ಹ್ಞೂ ಬೇಕಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿದಿಲ್ಲ ಔಟವರು. ಹ್ಞೂ ಅದಾದ್ರಲ್ಲಿ ಫೀಚ್ ಮಾಡ್ತೀರಲ್ವಾ? ಹಾಂ ಫೀಚ್ ಮಾಡ್ತೀರಲ್ವ ಅಲ್ಲಿ? ಫೀಚ್ ಮಾಡ್ತೀರಲ್ಲ ಅಲ್ಲಿ? ಅಂಕಲ್
தயவுசெய்து உட்காருங்க. பரலோகம் முழுசும் பாட்டுதான். ஆமா, எங்க தமிழ் ஆளுதான் கீழே பார்ப்பாங்க. அண்ணா நான் படுகால சேர்ந்தலான்னு இருக்கேன். ஆதி படுகா நான் இப்போ வெயிட் பண்ணுங்க, சொல்ற வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? திருப்தியா இருக்கா? உப்பு இல்லையா? ரைட். And I am not finished. எத்தனை பேருக்கு நான் பேசுறது ஃபாலோ பண்ண முடிஞ்சது? ரொம்ப வேகமா பேசுனா சீக்கிரம். போஸ்ட் மாஸ்டர். Oh, it's good. Oh, glory. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு முதல் செஷன்ல நான் சொல்லும்போது I was talking about the different demons. வித்தியாசமான பலவான்களை குறித்து நான் சொன்னேன். எத்தனை சொன்னேன்? படிக்கிறீங்களா? எழுத்துருக்கா? நோட் இருக்கா? அதுக்கு அவங்களுக்கு எழுதுங்க, வேணாங்க. மன தோணுச்சா? முக்கிய இடத்துல இருக்கணும். இங்க யாரும் பேனா திருப்பத்துக்கு வரல. நீங்க என்ன குறைச்சிருப்பீங்க அதுதானே? அதுக்கு பேனா இல்லை. பேட்ச் யார் பேட்ச் டீ காஃபி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எல்லாம் பேட்ச் கொடுத்துருக்கீங்களா? வெளியே நிற்கிறவங்க உள்ள வந்துருங்க. அடுத்த முறை பவர் மினிஸ்ட்னா எங்களை காட்டுக்குள்ள கூப்பிட்டு போயிடணும். லோக்கல் அதெல்லாம் கிடையாது. என் லோக்கல்னா அவங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரத்துக்கு போட்டு வரலாம்னு போவாங்க சில பேர். பக்கத்தாங்க வீடு அப்படி எத்தனை பேர் போயிருக்காங்க? யாரும் போலையா? ஜென்ஸ் சைட்ல யாரும் போலையா? குடிச்சிருங்க, குடிச்சு வந்து மேல வச்சுட்டாங்க. இந்த முறை அந்த திருவிழா பல ஊர்ல இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் கேன் தொழுதுல ஆண்டோட கிருபை வெயில் அடிக்கிறது. இந்த நேரத்தில் வரைக்கும் நல்ல மழை, நேரத்தில் வந்து வெயில் அடிக்கிறது. இன்னைக்கு நாளைக்கு வெயில், சண்டே நாங்கள் போனோம்னா மழை வரும். நாங்க சொல்லும்போது கோயம்புத்தூர்ல இருந்து, ஈரோடுல இருந்து, திருப்பூர்ல இருந்து, வால்பாறையில இருந்து, பெங்களூர்ல இருந்து, கூடலூர்ல இருந்து, சென்னையில இருந்து வந்திருக்காங்க. அது போக முடிச்சுக்கு கொஞ்சமா பாருங்க. நேஷன்ஸ் இருக்கலாம், வெளி தேசங்கள் இருந்தும் ஜனங்கள் வருவாங்க. எட்டாவது மார்க் 9வது அதிகாரம் 17 முதல் 25 வசனங்களை வாசிக்கும் போது
சொல்லுங்க. என்ன ஆவியது? அவங்க அப்பா சொல்றாரு, இந்த பையனை, என் பையனை இப்படி விசுவாசம் பிடிச்சி அலக்கழிக்குது, எவ பார்த்தாலும் தீயில தள்ளுது, தண்ணியில தள்ளுது. ஓகே, ஆனா ஆண்டவர் பேசும்போது செவிடும் ஊமையுமான ஆவியே அவனை விட்டு போ. ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த கேட்டகரியில தான் இந்த ஃபிட்ஸ், எக்லிப்ஸ் சொல்லுவாங்க. இப்படிலாம் இப்போ நீங்க போய் ஃபிட்ஸ் ஆவியே வெளியே வாங்க, ஃபிட்ஸ் ஆவி வெளியே வராது அப்படின்னு ஒரு ஆவியே கிடையாது. புரியுதா? ஃபிட்ஸ் இஸ் நாட் a spirit, it's a disease. கை கால் இழுப்பு, காக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? இதுக்கு ஒரு ஆவி இல்லை, அது ஒரு பலகீனம். ஆனா அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது என்ன ஆவி? செவிடும். ஆண்டவர் எவ்வளவு ஞானம் பாருங்க. அவருடைய ஞானம், அவருக்குள் ஞானம், அறிவு போன்ற பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது. கொலைசியர் 2:3 சொல்லுது. இந்த ஞானத்துல அவருக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு பார்த்தாங்க. என்ன சொன்னாலும் செவிட்டு வைக்காம மாதிரி உட்கார்ந்து இங்க ஆண்டவர் சொல்றாரு, there are some people with this type of disease. காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 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 பலகீனத்துல சிலர் இருக்கீங்க. சில பேருக்கு அப்படிப்பட்ட ஃபிட்ஸ் வந்திருக்குது, சில பேருக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறார். ஆமென். ஊமையுமான ஆவியே இயேசுவின் நாமத்திலே வெளியே வா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் போயிட்டு விசேஷம் சொல்லக்கூடாது. இதுல உதாரணத்தில் சொல்லுங்க, நீங்க இந்த வேலையை பார்த்தாதீங்கப்பா. இப்படி பார்க்க வலிப்பு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஒரு இதாக ஓடியும் செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு வீட்டுல சொல்றாங்க, என் பையனுக்கு ஃபிட்ஸ் வருது, நீங்க தலைமையில கை வச்சு ஆண்டவரே இந்த பாபாவை தொட்டு சுகமாக்கு அப்படி சொல்லிட்டு, செவிடும் ஊமையுமான ஆவியே உங்களுடைய இயேசுவின் நாமத்திலே ஆமென். நீங்க பாட்டு போயிடு, நாட்டு முடிச்சு. ஆமென். ஹல்லேலூயா. 9வது, இது நிறைய இருக்கும். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, பயத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். இதுக்கு நிறைய கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. இந்த சில பேரை டார்மெண்ட் பண்ணும், அலக்கழிப்பு. இதுக்கு அலக்கழிப்பு இருந்துட்டே இருக்கு. டார்மெண்ட் சொல்லுவாங்க. 2வது பயம். எது கொடுத்தாலும் ஐயோ பயமா இருக்குது. எனக்கு ஒரு ஆம்பளை தெரியும், கல்யாணம் ஆகி பஞ்சாயத்து ராத்திரில பாத்ரூம் எது போனோம்னா பஞ்சாயத்து இருப்பார். வெளியே பாத்ரூம் போன கூட பயமா இருக்குது. மத்திய இவரை கூட்டு போமா, இவர் அதை கஷ்டம் போவார். அதுக்கு பேர் பயத்தின் ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர். பயங்கரம். ஏதோ ஒரு பயங்கரம் நடந்திருக்கும், ஏதோ ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கும். இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் ஒரு காரியத்தை வச்சு பயந்துகிட்டே இருக்கணும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. தன்னை குறிச்சு தாழ்வாவே நினைச்சுப்பாங்க. நான் இப்படி, எனக்கு பேச தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு நடக்க தெரியாது, சமைக்க தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் வராது, எனக்கு உனக்கு எது வரதா அது உருப்படியா பேசு. தங்களை குறித்து தாழ்வான ஒரு மனப்பான்மை. இதெல்லாம் நம்முடைய சுபாவம் இல்ல, விசுவாசம் கொடுக்கிறது. நிறைய பேர் அது இப்படிதான் இருக்கிறாங்க, என் பொண்ணு நினைச்சுவாங்க. நிறைய தெரியாது, என் பொண்ணுக்கு எது கிடைச்சாலும் இப்படி என் பையன் அப்படி பண்றாங்க. கர்ணாவரம் வந்துட்டா அவளுக்கு உள்ள போத்துவான், பேசவே மாட்டான், வெளியே வர மாட்டான். That is that spirit. 4 பேர்கிட்ட பேச பயப்படுவாங்க. ஐயோ உங்களோட பிரச்சனை
உடம்பே இது ஒண்ணுங்க, நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு பேச தெரியாது, படிப்பு இல்லை, நான் படிச்சிருப்பான், அவன் மனசுல ஒரு தாழ்வு இருக்கு. இருட்டுல குறிச்சு பயம். எங்கனால இருட்டா இருந்துச்சு ராத்திரில எப்பா இருளுனாலே ஒரு பயம். இந்த காலத்து சொல்லுவாங்க வேப்பமான முடிச்சு பேக்க ஆரம்பிக்கணும். ஐயோ மரங்களுக்கு அரங்களுக்கு இருந்ததெல்லாம் ஒருத்தர் சொன்னார், திடீர்னு கரண்ட் போயிடுச்சுல அலறிட்டு ஏப்பாடு முன்னாடி பெய்யாது நின்றுட்டு இருந்தான். அதெல்லாம் பூசிக்க மாதிரி இருந்தா இவர கரண்ட் போன பயத்துல இருள பயம். Then it's called the nightmare. ராத்திரியில உண்டாகிற சொப்னம். Some dreams are unpleasant. சில பேர் பாத்தீங்கன்னா அது ரொம்ப டிக்ஷனரியில ரொம்ப அழகா அதை போட்டுக்கலாம். ராத்திரில சொப்னத்தை பாத்தீங்கன்னா யாரோ ஒரு துத்தி வர மாதிரி இருக்கும், பருப்பி வேட்டைக்கு வர மாதிரி இருக்கும். நம்ம எழுந்து ஓடலான்னு பார்த்தா ஓடவே வராது. அப்பதான் ததுக்கான்னு இருக்காங்க. எடுத்து ஒருத்தர் குத்துற மாதிரி நினைப்போம், கையே வராது. ரைட்டா? சொப்னத்துல பயம், நைட்மேர், பயம் உண்டாக்கும் சொப்னங்கள். சிலருக்கு உடம்பு நடுங்கும். எதுக்கு புடிச்சு வச்சப்பறம் ஆடிட்டே இருக்கும். இது ரெண்டு கேட்டகரி. பிசாசு சில சமயத்துல சரீரத்துல வந்து வியாதியை விதைச்சிட்டு வெளியேறான். சில சரீரத்துல அவன் இருப்பான், சில சரீரத்துல இருக்கிறதுல போயிடுவான். ஆனா அந்த வியாதியை உள்ள கொண்டாடி. போன முறை நான் வந்த 15ஆம் தேதி 2 வாரத்துக்கு முன்னாடி சொல்ற மகன் அவங்க நினைச்சிட்டாங்க மஞ்சக்காவல் வந்ததுனால தவறான ஒரு மருந்து கொடுத்ததுனால அவ பிரெயின் அஃபெக்ட் பண்ணிடுச்சு, ஏதோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இட் இஸ் நாட் சோ. ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வல்லமையான பிள்ளைய விடுதலை ஆக்கியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ அந்த ஆவிகளை பகுத்தறிவதற்கு நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். பரிசுத்தம் மிகவும் அவசியம். இச்சை அடக்கம் கால்கள் இச்சை. இதுக்கு மெயின் கனியே இச்சை அடக்கம்னா. நான் கிப்ஸ்ல பேசும்போது சொன்னேன், டைம்ல இந்த பிசாசு மத்தியில டீலிங்ஸ் இருந்துச்சுன்னா நீ இச்சை அடக்கத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஹலோ, கேக்குதா? கேக்குதா? எல்லா ஆவியின் மரங்களோடு ஒந்தி போகிற ஒரு கனி இல்ல, அன்பு. அது கூடவே இச்சை அடக்கம் இந்த கிரியைக்கு அவசியமா இருக்கிறது. அமைச்சர் நல்லா கவனிச்சுங்க. நீங்க ஒரு வீட்டுல போய் ஜெபம் பண்ண போறீங்க, அந்த வீட்டுல ஒரு பேய் இருக்குது. அந்த பேய் இப்போ உங்க மூலியமா ஆண்டவர் விடுதலை கொடுக்க போறாருன்னு அதுக்கு தெரியும். நம்மளை தொந்தரவு பண்றதுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி வழியில ஒரு பொண்ணு நல்லா சோப்பா வர வச்சுங்க ரோடு. நீங்க போறதே மறந்து நீங்க எதுக்கு போறீங்க? நீல அந்த வீட்டுக்கு போனா அது நம்மளுக்கு வச்சு நாமத்துல பத்தி தெரியாதா? வயதுதான் அவனுடைய பார்த்து இடிச்சுட்டு வந்தேன், நான் தான் அவனை அனுப்பி விட்டு எழுதிருக்கேன்னு சொல்லுவோம். எஸ் அப்படி சொல்லிச்சு. ஒரு வீட்டுல ஒரு பிசாசு அவனை பார்த்து இடிச்சுட்டு வந்தாங்க, நான் தான் அவனை அனுப்பி விட்டேன் வெளியே. அவன் கரெக்டா அவன் அனுப்புவான். கந்தம் சம்பந்தமே இருக்காது, நம்மளே குரங்கு மாதிரி இருப்போம். அவன் பார்த்தா கிளி மாதிரி இருப்பான். அவனை பார்த்து ஈன்னு சிரிப்பான். நீ சிரிச்சிட்ட பிறகு சிறப்பை தூக்கி காட்டுவான். ஏன் தெரியுமா? அவ கதை முடிச்சு போச்சு. உன் அபிஷேகத்தை ஆரம்பிச்சுட்டு உனக்குள்ள இருக்கிறத வேலை வைக்க. இப்ப ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர் இத்தனை கேட்டகரி இருக்குது. உடம்பு நடுக்க இருந்துச்சுன்னா உடல் நடுக்கத்தின் ஆவியே, உடலை நடுக்கிற ஆவியே சொல்லாத. என்ன சொல்லணும்? பயத்தின் ஆவியே. அமைச்சர்
சில காரியங்கள் I have seen so many doctors, senior doctors எல்லாம் கூட அவங்க ஆபரேஷன் போறதுக்கு முன்னாடி புக்கை திறந்து அவங்க எப்போ படிச்சாங்க ப்ரொஃபசர்ஸ் வாரம் மாசம் வருஷம் அதே தான் டீச் பண்ணும். இருந்தாலும் இன்னைக்கு கிளாஸ்னா படிச்சாங்க. இப்படிப்பட்டது காரியங்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சொல்லி கொடுப்பாங்க. சிலதை வெளிப்படுத்துவார், சிலதை வெளிப்படுத்த மாட்டார். சொல்லி கொடுத்துட்டாருல எல்லாத்தையும் கத்துறேன் கல்ல காட்டுவாங்க. சும்மா கதை விடுங்க. எனக்கு காட்டுறதா உனக்கு காட்டுவா? When God teaches you, then He won't show you. சொல்லி கொடுத்தார். அவர் வேலை இல்லை, ஒன்று சொல்லி கொடுத்தார். இந்த புக் எடுத்து ஒரு நோட்ஸ் எடுத்து குறிப்பெடுக்கணும். ஓஹோ இந்த கேட்டகரி எதில் வருது, ரைட் அக்கோட போ. இல்லை வீட்டில் இருந்த அந்த வரை நான் ஜெபம் பண்ணினேன். அந்த விசுவாசுக்கு ஏசுவின் நாமத்தில் கட்டளை இருக்கிறேன், பயத்தின் நாவே அவரை விட்டு போ. அவன் சொல்லுவாங்க, நீ எந்த நேரத்தில் ஜெபம் பண்ண சொல்லிட்டீங்களா? 10வது நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அகந்தையும் மனமேட்டின்மையுமான ஆவி. நீதிமொழிகள் 16:18. அகந்தையும் மனமேட்டின்மையுமான ஆவி. இது என்ன தெரியுமா செய்யும்? புறங்குறும் காசத்து, பிடிவாதம் பிடிக்கும். இதுதான் வேணும்னு சொல்றது. பிடிவாதம், ஸ்டபர்னஸ். 3வது சண்டை. எங்க போனாலும் சண்டை. பக்கத்து வீட்டுக்கார சண்டை, எதிர் வீட்டுக்கார சண்டை, பெண் வீட்டுக்கார சண்டை, வீட்டுல இருக்கிற அக்கா சண்டை, தங்கச்சி சண்டை, அம்மாவோட சண்டை, அப்பாவோட சண்டை, உலகார சண்டை, சபையில சண்டை, விசுவாசிகள் சண்டை, பக்கத்துல உட்கார்ந்து சண்டை. கொஞ்சம் சாயோடு ஏன் அப்படி சொல்லு. எப்ப பார்த்தாலும் they will make war with someone. நான் கோபம், wrath, எடுத்துக்கிட்டால கோபம். 5வது மூர்க்கம், arrogance. மூக்குக்கு மேல வந்துடும். அதுக்கு மேல மூக்கு வச்சுக்கணும். 6வது இது ஆதிக்கம். They will try to control others. பொண்டாட்டி புருஷனுக்கு அடங்க மாட்டாங்க. பிள்ளைங்க பெற்றோருக்கு அடங்காத. யார் சொன்னாலும் கேட்கணும். ஹாஸ்டல் சொல்லட்டும், பிஷப் சொல்லட்டும், போலீஸ்கார அடிக்கட்டும், உள்ள போட்டு வெளியே அனுப்பினா கூட they will try to control others. அதுலயே இன்னொரு சுயநீதி. நான் பெரிய கஷ்டம், எனக்கு ஜாபம் தெரியும், நான் என்ன மாதிரி எப்படிலாம் இருக்கு, என் கை சுத்தம் பாரு, நான் கடனே வாங்கல, லஞ்சமே வாங்கல. ஒரு ஆள் சொன்னாரு, நான் ஒரு பைசா லஞ்சம் வாங்கல, என் கையை சுத்தமாக வச்சுக்கிட்டேன். அவர் போனவங்க கூட இவர் சொன்னாரு, இவனுக்கு எவன் லஞ்சம் கொடுப்பான், இவர் ஒன்னா நான் சாதிக்கலாம். இது சுய நீதி. சொல்லிட்டு தங்களை குறிச்சு, தன் குடும்பத்தை குறிச்சு, தன் சபையை குறிச்சு, தன் சபையில தன் பதவியை குறிச்சு பெருமையா பேசிட்டே இருக்கான். That's the pride. இப்படிப்பட்ட ஆவிகளை அடக்கணும்னா என்ன சொல்லணும்? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை சொல்லிட்டாங்க? ஐயோ டைம் ஆச்சு. ரோமர் 8:15. அடிமைத்தனத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் பாண்டேஜ். இதுதான் இந்த ட்ரக்ஸ், குடி, சிகரெட், போதை பொருட்கள் இழுத்து தொலைய பதில் வச்சுவாங்க. ஆண் பராக், அந்த பாராக்கூடிய ஆவி கொடுது. என்ன கலாக்கம் தேவை? ஆல்கோஹால், பீட்டர் லீவ்ஸ், பான் பராக், சிகரெட்ஸ், கஞ்சா. சில பேர் சினிமா படிக்கணும், 23 முறை 26 முறை ஒரே சினிமா பார்த்தாங்கல்ல. சில பேர் டெலிவிஷன் சீரியல், நாங்க இதெல்லாம் சொல்றீங்களா கேட்கலா, பார்க்கறத பார்த்தா சொல்லுங்க பாக்குறேன். இது வரைக்கும் சும்மா அந்த கண்ணெல்லாம் அப்படி முச்சு பார்த்தேன்.
ட்ரெயின்ல ஒரு கூட்டம் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் பேசுகிறார், நம்ம மைக்கு பண்ணி இந்த ஒருத்தர், என்னப்பா அந்த சீரியலை போட்டு தொலைக்கிறாங்க, சரியான நேரத்துக்கு சோறு போட மாட்டாங்க, அதை பார்த்து முடிக்கிற வரைக்கும் என் பக்கத்துல வர்றது ஏன்னா வயசான ஒரு பேனாத்துங்களா மனைவி பத்தி சீரியல்லையே கோயில் போக மாட்டாங்க, கன்வென்ஷன் போக மாட்டாங்க, அன்னைக்கு சீரியல் போயிடுமா, கல்யாணத்துக்கு போக மாட்டாங்க, ஏதோ ஒரு வீட்டு ஃபங்க்ஷன் அது பார்த்துட்டு வந்துடாண்டே. That's the spirit of bondage. அது ஒண்ணு விட்டு போலையா, நீ சொல்ல வேண்டியது என்ன, அடிமைத்தனத்தினாவே உங்களை மாதிரி சொல்ல கை வச்சு உன்னை ஏதோ ஒரு இடத்துல அறிவுப்படுத்தி வச்சிருந்தேன். நீ நிறைய பேர் அச்சுப்பட்டிருக்காங்க சமூகத்தில், ஏதோ ஒண்ணு 12வது பொன்னியவான் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாரும் கை அந்தி கிறிஸ்துவின் ஆவியாவே சொல்லுங்க. இது என்ன செய்யுன்னா, மாம்சத்திலே வந்த இயேசுவை அறிக்கை செய்யாது. 2வது ஆண்டவர் உயிரோடு எழுந்தார் என்பதை சொல்லாது. சிலுவை மரணத்தை குறித்து அது பேசாது. கண்ணியின் மூலமாக அவர் பிறந்தார் என்பதை ஒத்துக்கொள்ளாது. இப்ப தெரிஞ்சுக்கங்க, அந்த கேட்டகரியில் நான் பேசிட்டு இதெல்லாம் அந்த இப்ப இவ்வளவுக்கும் என்ன செய்யணும், கிளாசிபிகேஷன்ஸ் வச்சுட்டு திட்டமும் தெரியுமா, நீங்க கட்டளை கொடுப்பீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம பிசாசுல இவ்வளவு தான் இன்னும் நாளத்தை சுருக்கிறேன். இதெல்லாம் தெரியாம ஊழியர் செஞ்சா உன கண்ணுக்குள்ள வரையும். அது வாய் அணைக்கணும்னா உன் வாய் திறந்துருக்கணும். சில பிசாசுலாம் தகராறு பண்ணதை ஏன் நம்மளுக்கு தெரியலன்னு அதுக்கு தெரியும். குழந்தைராதுன்னு சொல்லு நம்மளை பார்த்து, குழந்தைரா விசுவாசுகளை வரட்டுவதற்கு எனக்கு தேவனுக்கு வல்லமை கொடுப்பார். விசுவாசியான எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னீங்க, எது ஓட்டிட்டு வாங்க விசாரிச்சு இன்னைக்கு தேவனோட அபிஷேகத்தை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு கவனம் ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கிறீங்களோ அவ்வளவு கவனம் அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். இதை கத்துக்கொள்ள அடாப்ட் பண்ணி பாருங்க. வீட்டிலேயே ஒரு தகவல் நடக்குது, திடீர்னு 2 பேரும் அடிச்சுனாங்க தம்பி, இல்ல குடும்பத்துல வந்துச்சு, ஒன்னும் செய்ய வேணாம். அங்க ஒரு மூணு நிகழ்வு நான் சொன்னது புக் எடுத்து பாருங்க, எந்த கேட்டகரியில இது நடந்துக்கிறேன்னு கரெக்டா அங்க இருந்து ஆண்டவராக இயேசுவின் நாமத்துல இங்க இப்ப சண்டை போடுறாங்கன்னு அர்த்தம். அந்த கேட்டகரிஸ் பிசாச அங்க தூரத்துல இருந்து கட்டுவேன். கொஞ்ச நேரத்துல ஒரு சைடு போடுவான், அவன் ஒரு சைடு கத்திரிக்கை சௌத்ரம் ட்ரை பண்ணி பாருங்க, தெரியும். முன்னால போய் பண்ணாங்க புருஷன் நல்லா முடிச்சுங்கிறது போது அடிமைத்தனத்தின் ஆவியே சிவன் நாமத்துல வரணும் அடியே அதான் புத்தியை உபயோகப்படுத்தணும். அவன் சொல்லுவான், நான் அடிமைப்படுத்தணும் கீழே போட்டு வேலைப்பான். ஐயோ என் புருஷன் போட்டு வந்து வச்சாருங்க. Go to a place, முழங்கால் போட கட்டிச்சோம், அது போயிட்டுதான் இல்லையா. ஆமென், ஆமென். ஒரு முறை கட்டிச்சோம் இன்னொரு கேட்டகரி கூட சொல்லிட்டு முடிப்பாங்க.
இந்த பிசாசு எந்த பிசாசு என்ன செய்து பாருங்க. லூசிஃபர் ஓகே, அவனுக்கு குறிச்சு பேர் வந்து இந்த பிளானட் வீனஸ் as மார்னிங் ஸ்டார், விடிவெளி நட்சத்திரமா விழுந்தவங்க. அவனுடைய கிளாசிபிகேஷன் வந்து பெருமை, pride, mammon, M-A-M-M-O-N, mammon. Okay, mammon என்று சொன்னா God of riches, செல்வத்தின் கடவுள் அவனுக்கு. நம்மளுக்கு காட்ஸ் உன்னோட கடவுள் கிடையாது, ஒரே ஆண்டவர். ஆமென். ஒன்றான இவன சும்மா ஊருக்கு அதை ஏமாத்தி ஒன்னொருத்துக்கும் வச்சுப்போம். அந்த ஒரு உட்காந்துருக்கும், இந்த மொழியில ஒன்று உட்காந்துருக்கும், அந்த மொழியில ஒன்று உட்காந்துருக்கும். Avarice அது செய்கிறது. Eager or desire for wealth, பண ஆசை உள்ள இருந்துட்டே இருக்கு. எவ்வளவு புண்ணியம் வாங்கி கொடுத்தாலும் பத்தாது, எவ்வளவு சம்பாதிச்சது கொடுத்தாலும் பத்தாது, எவ்வளவு தங்கிட்ட காது வாங்கி கொடுத்தாலும் பத்தாது. இன்னும் சம்பாதிச்சு இன்னும் கொடு, எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் பத்தாது. இது பணத்தின் மேல் ஆசை, பொருள் மேல் ஆசைய, இந்த சொத்து ஆசை சொல்றாங்க பார்த்தீங்களா, இந்த ஆசையை கொடுக்கிறது இந்த மேமன் என்ற பிசாசு. I want to make it believe, அதனாலதான் அவங்க சொல்லிட்டாங்க. பெயர்சபு பைபிள்ல பாத்தீங்கன்னா பெயர்சபு அதுக்கு பேர் என்னன்னா போஜனம் திருவிழம். தொண்டையில கத்தி வைக்கும், எப்ப பார்த்தாலும் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும் அப்படின்றது. லேவியதானம், இந்த சொல்லுவாங்க லேவியதானம் அவ்வளவுதானே என்ற லேவியதானம் தமிழ்ல லேவியதானம். இது வந்து ஆக்சுவலா அதனுடைய விளக்கங்களை பாத்தீங்கன்னா தண்ணியில இருக்கிறதான ஒரு மான்ஸ்டர். சிலர் வந்து அது பெரிய கிராக்கடைல், அது என்ன முதலை மாதிரி சொல்றாங்க. பட் ஆக்சுவலா அது ஒரு பிசாசு. இதனுடைய செயல் பொறாமை, எண்ணி பொறாமை. இந்த ஆவியுடைய கிரியை பொறாமை. சாத்தான், சேட்டன், அவனுடைய கிரியை கோபம். Asmodeus, A-S-M-O-D-E-U-S, an evil spirit of Semitic mythology. இது ஒரு அசுத்தாவி. இதனுடைய கிரியை என்னன்னா இச்சைகளை தூண்டிக்கொண்டே இருக்கும். பார்த்துக்கொண்டா கூட இச்சை வரும். ஒரு பைபிள் வாசனை கூட இச்சை வரும். சில பேர் பைபிள் வாசனை இச்சை இருப்பாங்க. இது இச்சைகளை தூண்டுகிற ஒரு ஆவி. ஒரு அபிசாசம் இருந்தார். அதனுடைய கிரியை மாயை. இவன் சொன்னா பாருங்க, எல்லாம் மாயை மாயை மாயை. சரி, இப்போ இதை மேற்கொள்ளனா என்ன செய்யணும்? இதை கேட்டுக்கோ, ஜெபம் பண்ண போறேன். We are going to a very important session. இதுக்காக செஷன் இருக்க நீங்களா ரொம்ப என்ஜாய் பண்ண போறீங்க. நான் இருக்கிறதே டஃப் சப்ஜெக்ட் பேசுறேன். I get that fellow. இருந்தாலும் I want to teach you people to know that fellow. ஏமாத்தினால நம்மள ரைட். யார் அதை மேற்கொள்ள முடியும்? மத்திய 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கன்னா வேதம் சொல்லுது, இவரை ஜாதி பிசாசுகளை ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி அவைகள் போவதில்லை. கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கிருபை வேணும்னா, இந்த வரங்கள் செயல்படுனா, நீ போகிற இடத்துலாம் கர்த்தர் அற்புதங்களை அடையாளங்களை செய்யணும்னா நீ என்ன செய்யணும்? வயிற்று நிறைய நல்லா ஞாபகம் பண்ற மாதிரி திருப்பி 3 வேலையை உட்கார்ந்து பிசினஸ் போகாது. வாரத்துக்கு 1 நாளாவது உபவாசம் பண்ணு, வாரத்துக்கு 2 நாளாவது உபவாசம் பண்ணு, வாரத்துக்கு 3 நாளாவது உபவாசம் பண்ணு, வாரத்துக்கு 4 நாளாவது உபவாசம் பண்ணு, வாரத்துக்கு வல்லமையை பாருங்க. எவ்வளவுக்கு அவ்வளவு காயிலையோ அவ்வளவு கையில உனக்குள்ள வல்லமை பாருங்க. உபவாசம் வச்சு சொல்றா, உன் வயிறு காய 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 உன் வயிறு உன்னை பார்த்து சந்தோஷப்படும். பாவி நல்ல வேலை, 3 வேலை திடீர் உயிர் எடுத்தானே, இப்ப ஒரு வேலை இன்னைக்கு எனக்கு
அல்லேலூயா சொல்லணும் வயிறு. இரண்டாவது, வயிறு காயும் போது உள்ள இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் வெளியே வந்து வாய் வழியா நாத்தங்கள் வெளியே போகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காஞ்சினா சாக மாட்டேன். சாப்பிடாதவன் எத்தனையோ பேரு உயிரோடு இருக்கான். சாப்பிட்டவன் எத்தனையோ பேரு என் மனைவிக்கு தான் தெரியும் இந்த ரகசியம். சாப்பிடாதவன் எத்தனையோ பேரு நீங்க சாப்பிட்டவங்க. Fasting and prayer. கேட்கலையா? Fasting இருந்துட்டு தூங்கிடாதுங்க, ஊர் சுத்த போயிடாதுங்க, ஜெபம் பண்ற பைபிள் எடுத்துட்டு ஊர் ஊரா போயிடாதுங்க. முழங்கால நின்று தேவ சமூகத்தை வேதத்தை மணிக்கணக்க வாசித்து நீ 1 மணி நேரம் ஜெபம் பண்றதா இருந்தா 2 மணி நேரம் பைபிள் வாசிக்க. நீ 2 மணி நேரம் ஜெபம் பண்றதா 4 மணி நேரம் இன்னும் இதெல்லாம் முடியாது இல்லைங்களா? கேட்டுக்கிட்டே போவாங்க. வாழாத பஞ்சம் வேணாம், ஆகாத கொண்டாட்டிட்டு இருக்காதி அவனுக்கு வேணாம் போயிட்டு அவன்கிட்டயே போக மாட்டேன்னு. You want to teach that fellow? Be strong. Amen. பேரு உபவாசம் பண்ணினா, இயேசு உபவாசம் பண்ணினா. Number 2, I'm coming to the end. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தான். யோவான் பவுலை குறித்து வேதம் சொல்லுது, அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்திருந்தான். அப்போஸ்தலர் 19:12 பொல்லாத ஆவிகள் புறப்பட்டன. பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கணும். ஆமென் சொல்லுகிறான். ஆமென் சொல்லுகிறான். கொஞ்சம் குறைவா இருந்தா போகாத. ஒரு வீட்டுக்கு ஜெபம் வர இன்னைக்கு சொல்லிருக்கீங்க, ஜெபம் நீங்க அபிஷேகம் இறங்கல, ஆவியில நிறைய முடியல, அதுக்கு முந்தின நாள் நீங்க இச்சை அடக்கத்தை காத்துக்க முடியல, போகாத. 1 மணி நான் வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்காக காத்திருக்கிறீங்க. எல்லாம் ஊர்ல இருந்து வந்து எவன் ஊர்ல வந்து வந்தா உனக்கு என்ன போகுது? உனக்குள்ள அந்த ஆயத்த நேரம் போகாத. இன்னொரு நாள் ஆயத்தம் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா வெக்கப்பட்டு தெரிஞ்சு வருங்க. ஹலோ, கேக்குதா? Healing ministry is different. Dealing with demons is different. ஹலோ, விளக்குதா? ஹலோ, விளக்குதா? சுகமாக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுவதில்ல, அதுக்கே ஆயத்தமா இருக்கணும். நான் பிசாசுகிட்ட மாத்தணும். குறிப்பா உனக்குள்ள ஒரு அக்கினி இருக்குது. அக்கினி இருந்தா பிசாசு கிளம்பிடும். ஆனா பரிசுத்தம் பிசாசு போகாது. ஆயத்தம் பிசாசு போகாது, கிளம்பிடும். கிளம்பிடுச்சுன்னா போகலன்னா வந்துடும் நமக்கு. அதனால போகாதீங்க. Don't go. இன்னொரு நாளைக்கு வரேன், நாளைக்கு வரேன், ஆயத்தம் பண்ணிட்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசின் ஊழியத்தில் மாத்திரம் யார் கூப்பிட்டாலும் போயிடாதுங்க. சில ஆவிகளை கர்த்தர் அனுமதித்திருப்பார். நான் நாள் போனோம், நாளைக்கு பேசும்போது இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் விளக்கமா. ஊழியம் உங்களது இல்ல, நீங்க யாரு ஊழியக்காரங்க? மனுஷனுக்கு இல்ல. அவன் கால் வந்து உங்க வீட்டு வாசல்ல காத்திருக்கும், அனுப்பிச்சு போ. அந்த மனப்பாக்கம் உங்களுக்கு வரணும்னா ஊழியம் செய்யாதீங்க. நிறைய பேர் ஊழியத்தை இழந்து போயிட்டாங்க, நிறைய பேர் ஊழியத்துல விழுந்து போயிட்டாங்க. அதனாலதான் ஆண்டவர் போ அப்படின்னு சொன்னார்னா தைரியமா போங்க. இது போ என்ற அர்த்தத்தை அறிஞ்சிக்கிறதுக்கே நான் ரொம்ப நாள் ஆகும். அவர் போதேன்னு சொல்றாரா போவானு சொல்றாருங்கிறத பெரிய யுத்தமா போயிடும். நம்ம ஆவியும் பேசுவோம், நம்ம மாம்சமும் பேசுவோம், கர்த்தரும் பேசுவாரோ கேட்கிறாரோன்னு தெரியாது. இன்னைக்கு இதுலதான் நிறைய பேர் குழம்பு போய் சூன்யத்திலும் சூன்யமாயிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே விசுவாசம் அதிகம். கர்த்தருக்கு விசுவாசம் அதிகாரம் கொடுத்திருக்காருயா. ஆனா அவர் சொன்னாதான் அது போகும். புரியுதா உங்களுக்கு? அவர் அந்த குத்துருப்பாரு. இவன் அந்த பிசாசு இவனை பிடிக்கிறதுக்கு இவனுக்குள்ள
நீ போய் போ பிசாசு நான் இருப்போ. Wait, pray. God says, go. Hallelujah. நீ 100 பிசாசு ஓட்டலன்னு சொல்றதை காட்டிலும் ஒரு பிசாசு உருப்படியா போட்டு உன் ஊழியத்தில் பெரிய வளர்ச்சி. பரிசுத்தாவியில நிறைஞ்சிருங்க. 3வது கலாத்தியர் 5:23 முதலே சொன்ன இச்சையாக. 4வது எபேசியர் 6:13-18 சர்வாயுத வர்க்கத்தை. ஆமா, இது இம்பார்ட்டன்ட். அதை பத்தி சொல்ல போறதுல டைம் இல்ல. உங்களுக்கு தெரியும் சர்வாயுத என்னன்னு. அந்த 13ஆம் வசனத்துல 18ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10-11 ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும். ஆமா ஆமைச்சாங்க. டெய்லியும் உங்களை, உங்க ஊழியத்தை, உங்க மனைவிகள், புருஷன், பிள்ளைகளை எங்க கொண்டு வரணும்? ரத்தத்துக்குள்ளே, ரத்த கோட்டைக்குள்ளே பாருங்க. ஆண்டவரே என்னோட ரத்தத்துக்குள்ள கொண்டு வரேன். என் மனைவிய, என் பிள்ளைகளை, பிள்ளைங்க பேரை சொல்லுங்க. வீட்டுல யாரும் இருக்கிறோம், உன் வீடு, உன் வேலை, உன் ஜெப வாழ்க்கை. சில பேர் ஜெபிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. ரத்தத்தை அப்ளை பண்ணுங்க. உன் கண்ணுக்கு விடுதலைன்னு சொன்னா கண்ணுல ரத்தத்தை, ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தை கண்கள் தடவறேன், பூசுறேன் சொல்லுங்க. வாயினால் அறிக்கை செய்யுங்க. ஆமென். விலகுதா விலகுதா விலகுதா. கண்ணுல ரத்தத்தை பூசுற ஆண்டவர் ரத்தம் 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 சொல்லிக்கிட்டே இருக்க கண்கள் சுத்தமாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் கண் அந்த மாதிரி காட்சியில பாக்குறது, அந்த பழைய தாட்ஸ் எல்லாம் கண்ணில் கழுவி போயிடும். நீ பழைய பார்த்த காட்சிகள்லாம் கண்கள் வந்து மாறிச்சிடும். அப்பதான் தரிசனங்கள் வெளிப்படும். கண்ணில் நிச்சயமான காட்சிகள் இன்னும் இருக்குன்னு இருந்தா உனக்கு தரிசனங்கள் செயல்படாது. கண்ணை சுத்தமாக்க 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 பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள சொல்றாரு. என் கண்களை நான் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன், அதனால நான் பாவம் செய்ய மாட்டேன். வெளியில தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு தெரியுமா? பூமி உருண்டியா இருக்குது, என் மீட்பர் அதன் மேல் உட்கார்ந்து சொல்றீங்களா? மீட்பரை பார்த்தா பாருங்க. காரணம் கண்கள். உடன்படிக்கைன்னா முடியாது. சும்மா இஷ்டம் போல வாழ்வேன், எனக்கு வல்லமைன்னா தயவுசெய்து மறந்துருங்க. அதெல்லாம் don't try to fool God and fool yourself. யோவான் 14:30 அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சொன்னார். உங்களுக்கும் பிசாசுக்கும் மத்தியில எந்த டிரான்சாக்ஷன் இருக்கிறாரு? கம்ப்ளீட். அவன் வந்தால எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. சங்கீதம் 39:1-2 மேலும் சொல்லு, கர்த்தாவே என் வாய்க்கு முதலின் வாசலை. சங்கீதம் 141:3 அப்படி சொல்லு. உன் வாயை காத்துக்கோள். எதை மட்டும் உள்ளே வாய வாயினால நம்மளை காலி பண்ணிடுவோம். சங்கீதம் 141:3, சங்கீதம் 17:7, சங்கீதம் 34:13, சங்கீதம்